திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் 247 உருக்கம் பேசிய திருச்செந்தூர் தல திருப்புகழ். இந்த திருப்புகழில் அருணகிரிநாதர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்லா ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்செந்தூதனில் மேவிய தேவர்கள் பெருமாளே, உருக்கம் பேசிய நீலிய காசுகள் பறிக்கும் தோஷிகள் மோக விகாரிகள், உருட்டும் பார்வையர் மாபழிகாரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள் கோளரவம் என உடற்றும் தாதியர் காசலவே மனம் உரைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ. அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அனைத்தும் தான் அழகாய் நலமே தர, அருள்கண் பார்வையினால் அடியார் தமை மகிழ்வோடே அழைத்தும் சேதிகள் பேசிய காரண வடிப்பம் தான் எனவே என்னை நாள்தோறும் அதிகம் சேர்த்தரவே அருளால் உடன் இனிதாழ்வாய். இருக்கும் காரணம் மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழுதேவர்கள் இடுக்கண் தீர்க்கணனே அடியார் தவமுடன் மேவி இலக்கம் தான் எனவே தொழமகி விருப்பம் கூர்த்தருமாதியுமாய் உலகு இருக்கும் தாதகி சூடிய வேணியன் அருள் பாலா. திருக்கும் தாபதர் வேதியராதிய துதிக்கும் தாளுடை நாயகனாகிய சகச்சம் சோதியும் ஆகிய மாதவன் மருகோனே, செழிக்கும் சாலியும் மேகமலாவிய கருப்பம் சோலையும் வாழையுமே திகழ் திருச்செந்தூர் தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. திருச்செந்தூர் தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். நாம் இன்னைக்கு பாருங்க, நாங்கள் வீடியோ போட உக்காந்த உடனே முருகர் எங்களை தேடி வந்துட்டார். நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் நம்மளுடைய சேனலில் வந்ததை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். அழகாக 2 முருகர் நாங்கள் வாங்கியிருக்கோம். 271 ரூபா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக. இப்போ நான் இதெல்லாம் போய் இந்த வயசான காலத்தில் கடை கட்டுறதுக்கு என்னால் நடக்க முடியல, என்னால் போக முடியல. எனக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். என் பொண்ணு ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. கரெக்டாக நம்ம வீடியோ போட உட்காடுறோம், அழகான முருகர் வந்துட்டார் பாருங்கள். இதை மாதிரி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், சமையலுக்கு தேவையான பொருட்கள், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், புத்தகங்கள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், இந்த மாதிரி தேவையான புத்தகமெல்லாம், தேவையான பொருட்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்மளால் போக முடியல, இந்த மாதிரி கிடைக்கிது எளிமையாக. வளையல், இன்னும் என்னென்னமோ சாதனங்கள்லாம் விற்கிது. உங்களுக்கு தேவையானது ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
இதற்கான சந்தம் தனத்தன் தானன தானன தானன, தனத்தன் தானன தானன தானன, தனத்தன் தானன 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 தனதானா. உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் பறிக்கும் தோஷிகள் மோக விகாரிகள், உருட்டும் பார்வையர் மாபழிகாரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள் கோளரவாம் என உடற்றும் தாதியர் காசலவே மனம் உரைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ. அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அனைத்தும் தானழகாய் நலமே தர, அருள் கண் பார்வையினால் அடியார் தமை மகிழ்வோடே அழைத்தும் சேதிகள் பேசிய காரண வடிப்பம் தான் எனவே என்னை நாள்தோறும் அதிகம் சேர்த்தரவே அருளாழ்வுடன் இனிதாழ்வாய். இருக்கும் காரணம் மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழுதேவர்கள் இடுக்கண் தீர்க்கணனே அடியார் தவமுடன் மேவி. இடுக்கண் தீர்க்கணனே அடியார் தவமுடன் மேவி. இலக்கம் தான் எனவே தொழவே மகிழ் விருப்பம் கூத்தருமாதியுமாய் உளர் இருக்கும் தாதகி சூடிய வேணியன் அருள்பாலாம். இருக்கும் தாபதர் வேதியராதியர் துதிக்கும் தாழ்வுடை நாயகனாகிய சகச்சம் சோதியுமாகிய மாதவன் மருகோனே. செழிக்கும் சாலியும் மேகமலாவிய விருப்பம் சோலையும் வாழையுமே திகழ் திருச்செந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. திருச்செந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. இப்போ இதற்கான சொல் விளக்கம் பார்ப்போம். கிடைத்த பொருள்களுக்கு தக்கபடி மனத்தை அழுந்து செலுத்தும் துன்மார்க்கம் உள்ளவர்கள் இத்தகையோர் மேலே விருப்பம் வைப்பேனோ. இந்த மாதிரியான கெட்ட புத்தி எனக்கு வருமா? இதுக்கு மேல்பட்டு அவங்க மேலாம் நான் ஆசை வைப்பேனா? இந்த மாதிரியான தீமையான எண்ணமெல்லாம் எனக்கு தோணக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு. சூரியனை போல் ஒளி வீசும் பெருமை மிக்க இரத்தின கிரீடங்கள் யாவும் காண்பவர்களுக்கு அழகாக விளங்கும் நன்மையே வழங்க அருள் கண் பார்வை கொண்டு அடியார்களை மகிழ்ச்சியுடன் அழைத்தும் அவர்களுடன் விஷயங்களை பேசியும் இருந்த மூலப்பொருளே முருகப்பெருமான். அப்படி ஒரு அருள் வழங்கக்கூடியவர். பாருங்கள், அவருடைய கிரீடம் சூரியனை போல ஒளி வீசுதான். அழகாக அடியார்களை மகிழ்ச்சியோட அழைத்து பேசுகிறாராம். அப்படி இருக்கிற முருகர் எப்படி பாருங்கள் நம்மளை அழைத்து பேசப்படுவார். இந்த வீடியோ போடும்போதே இந்த முருகர் வந்தார் பாருங்கள். நான் புக் பண்ணி வச்சது கரெக்டாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து கரெக்டாக எங்கள் கையில் வந்து சேர்ந்துட்டார். திருந்திய குணம் உள்ளவன்தான் இவன் என்று என்னை தினமும் மென்மேலும் சிறப்புறும் வண்ணம் உனது திருவருளால் இப்பொழுது இனிமையுடன் ஆண்டருள்வாயாக. நீங்கள் மேலே இருந்து நான் விழுந்தேன், என்னை தாங்கி பிடிச்சிங்க, காப்பாற்றுனீங்க, எனக்கு நல்ல புத்தியெல்லாம் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய பார்வை என் மேலேயே இருக்கணும். இவன் நல்லவன் தான் அப்படின்ற எனக்கு இந்த சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் என் புத்தி மாறாமல் இருப்பேன். உங்களுடைய திருவருள் எப்போதும் எனக்கு கிடைக்கணும்
அப்படின்ட்டு கேட்குறாரு. நல்லதான். எப்பவுமே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் அந்த வேலை செய்யாமல் இருக்கணும். நீ செய்ய மாட்டடா பட்டு நீ திரிஞ்சிட்ட, நல்ல பையன்தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி முருகப்பெருமான்கிட்ட உரிமையோடு சொல்கிறார் பாருங்க. ரிக்வேதமும் காரணங்களை கடந்து நிற்கும் தனிச்சிறப்புடைய தமிழ் வேதமும் தேவாரமும் அவற்றுள் மறைந்து கிடக்கும் உட்கருத்துக்களை கூறும் வேதசாரமாகிய ஆகமங்களும் தொழுகின்ற தேவர்களின் துன்பம் தீர்க்கின்ற பெருமை வாய்ந்தவனே. 4 வேதங்களில் ரிக்வேதமும் ஒன்று. இதெல்லாம் தெரியாதவங்க எதோ பேசுகிறாங்க. 4 வேதங்களையும் படைத்தவர் சிவபெருமான். படைத்து அதுக்கு ஒருத்தரை நியமித்து அவர் அதை பார்த்துக்கிட்டு வர்றார், படிச்சுக்கிட்டு இருக்கார். இன்னும் பிரம்மா படிச்சுக்கிட்டு இருக்கார். அடியார்கள் தவ நெறியில் நின்று இவரே நமது குறிப்பொருள் என்று தொழவே மகிழ்ந்து விருப்பம் மிக கொள்ளும் முன்னை பழம்பொருளாய் நிற்பவனே. உலகங்களை எல்லாம் சம்காரம் செய்பவரும் ஆத்தி மலரை சூடிய சடைய உடையவருமாகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே. பார்த்தீங்களா, மாணிக்கவாசகர் சொல்வார், முன்னை பழம்பொருட்டும் பழம்பொருளே. முன்னை பழம்பொருளுக்கும் பழம்பொருளும் சிவபெருமான் தான். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன வருதுன்னு சொன்னாலும் அதுவும் சிவபெருமான் தான். முருகப்பெருமான் தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் முருகப்பெருமான். அதை சொல்கிறார் பாருங்க. சிவபெருமானை புகழ்ந்து சொல்கிறார், முன்னை பழம்பொருளாய் நிற்பவனே அப்படின்னு. உலகங்களை எல்லாம் சம்காரம் செய்பவரும் ஆத்தி மலரை சூடிய சடையை உடையவருமாகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே, அந்த சிவபெருமான் கொடுத்த குழந்தையே அப்படின்ட்டு 3 காலங்களையும் காண வல்ல தவ சிரோஷ்டர்கள் வேதியர் முதலானோர் வணங்கும் திருவடிகளை உடைய பெருமான் ஆகியவரும் உலகுக்கு பேரொழியாய் விளங்குகின்றவரும் ஆகிய திருமாலின் மருகனே. அந்த மகாவிஷ்ணுவையும் சொல்கிறார், புகழ்ந்து சொல்கிறாரு. அதனால்தான் திருப்புகழை பாடுங்க. திருப்புகழ் பாடினா நீங்கள் வேறு எதுவும் பாட வேண்டியதில்லை. எல்லா தெய்வங்களையும் வணங்கிறதுக்கான பலன் இதில் கிடைக்குது. செழிப்புள்ள நெற்பயிரும் மேகத்தை எட்டி வளர்த்துள்ள கரும்பு சோலையும் வாழை மரங்களும் பொழிகின்ற திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் தேவர்களின் பெருமாளே. அருமையான விளக்கம் பாருங்க. இந்த திருச்செந்தூர் தலம் எப்படி இருக்குதுன்னு அழகாக சொல்கிறாரு. இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுனத பார்க்கலாம். உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் பறிக்கும் தோஷிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மாவழிகாரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள் கோளரவாமென உடற்றும் தாதியர் காசலவே மனம் உரைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ. அருக்கன் போலொளி வீசிய மாமுடி அனைத்தும் தானழகாய் நலமேதர அருட்கண் பார்வையினாலடியாத்தமை மகிழ்வோடே அழைத்தும் சேதிகள் பேசிய காரண வடிப்பம் தானன வேயனை நாடோறும் அதிக்கம் சேத்தரவேயுரலாலுட இனிதாழ்வாய் இருக்கும் காரண மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழுதேவர்கள் இடுக்கண் தீர்கணனேயடியார்த்தவ முடன்மேவி இலக்கந்தானெனவே தொழவே மகிழ் விருப்பம் கூர்தரு மாதியுமாயுள கிருக்குந்தாதகி சூடிய வேணி நருள்பாலா திருக்குந்தாபதர் வேதியராதியர் துதிக்கும் தாளுடை நாயகனாகிய ஜெகச்செஞ்சோதியுமாகிய மாதவன் மருகோனே செழிக்குஞ்சாலியும்
மேகமலாவிய கருப்பஞ்சோலையும் வாழையுமே திகழ் திருச்செந்தூதனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. திருச்செந்தூதனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசியும் அன்பும் அவருடைய கருணையும் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழை தினந்தோறும் படிங்க. படிக்க முடியல கேளுங்க. கேட்கறதுக்கு எந்த தடையும் இல்லை. முருகப்பெருமானுடைய திருவருள் பெற முருகா 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 முருகான்னு எந்நேரமும் முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா முருகா என்று ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும்னு நம்ம நக்கீரர் சொல்லியிருக்கார் திருமுருகாற்றுப்படையில். அந்த மாதிரி முருகான்னு ஓதுங்க. அவருடைய 2 திருவடியும் நம்மளுக்காக கிடைக்கும். நாங்கள் ஒரு முருகர்னு போட்டோம், 2 முருகர் ஆயிடுச்சு. என் சின்ன பொண்ணுக்கு ஒன்று, அந்த அம்மா தான் வீடியோலாம் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. எப்படி பாருங்க, ஒன்று எவ்வளோ ஒரு மனசு பாருங்க எங்கள் முருகப்பெருமானுக்கு. ஐயோப்பா, என் பொண்ணு தான் எனக்கு எல்லாத்துக்கும் உதவுறா. எப்பயுமே நான் எது வாங்கினாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவேன். ஒரு சாப்பாட்டில் ஒரு பொருள் இன்னைக்கு செஞ்சால் கூட அது எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் முருகர், எங்கள் இன்னொரு முருகர் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி.